வாழைப்பழம் தார்லே பழுத்திருக்கு பாருங்க, பழுக்க போகுது அழகா பாருங்க. வாழைப்பழத்த பழம் தான், சூப்பர் பாருங்க, சூப்பர் தான். வாழைப்பழம் தார்லே பழுத்ததுங்க, சூப்பருங்க. பழம் கிடைக்குமான்னு பார்த்துட்டே வந்தேன், தாரில் பழுத்திருக்கு. இந்த சீப்பு வெட்டி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். கற்பூரவள்ளி, கற்பூரவள்ளின்னு நினைக்கிறேன். சூப்பர் இனிப்புங்க. சும்மா ஸ்ப்ரே அடித்து புகை போட்டுலாம் பழுக்க வைப்பாங்க. மரத்தில் பழுத்து சாப்பிட்றது தண்ணி டேஸ்ட். அதான் சூப்பர் மஞ்சளாக இருக்குங்க. ரெண்டையும் பிடிக்குவான். ரெண்டு பண்ணிட்டேன், சூப்பர். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், சூப்பருங்க. 3 பழம் கிடச்சிருச்சுங்க. நினச்சிட்டே வந்தாங்க எப்படியாவது தாரில் பழம் இருந்தால் நல்லா இருக்குன்னு. அது குருவி கடிச்சிருக்குங்க. அதில் மரத்தில் பழுத்த பழம் சூப்பராக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டு. நான் கிராமத்தில் காலையில் மத்தியானம் சாயந்தரம் பேர் போனோம்னா வெள்ளரி தோட்டம்னா வெள்ளரி இருக்கும், தக்காளினா தக்காளி இருக்கும், வாழைனா வாழை இருக்கும். அது சாப்பிட்றது கிடைக்கும். இப்போல்லாம் கிராமம்லாம் விவசாயம்லாம் குறைஞ்சிட்டே வருது. பார்க்குறதுக்கு ஆள்லாம் இப்படி தண்ணி போகுது பாருங்க. தண்ணியை பார்க்குறது அவ்வளோக்கு தான். வாழைப்பூ உளுந்து கிடக்கு பாருங்க. நல்ல வெயில். நான் வாழைத்தோட்டத்துக்கு போகும்போது நிழல் கலந்த வெயில். ஒரு பழம் சாப்பிட்டேன், 2 பழம் இருக்குது. எல்லோருக்கும் காலை வணக்கம், காலை வணக்கம்.